ஸோ வணக்க மக்களே, மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னடா மறுபடியும் வென்யூவே கொண்டு வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எஸ் வேரியண்ட்டுக்கான வென்யூ. அது 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வண்டி. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது 1 லிட்டர் டர்போ GDI இன்ஜின் கொண்ட SX வேரியண்ட் வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு ஒரு கம்பேரிசனாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இதையும் ரிவ்யூ பண்ணிவிடுவோம்னு பார்த்தோம். சரி வாங்க, எப்பவும் போல் ஹெட்லைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹெட்லைட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க, கார்னரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் DRL கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இண்டிகேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. லோயர் பம்பர் பார்ட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இது SX வேரியண்ட் அப்படின்றதுனால நமக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்குது. R16 அதாவது 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடைக்குது. ஸோ டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 215/60 R16. எஸ் வேரியண்ட்டில் ரிம்ஸ் தான் வரும், அது 15 இன்ச் வீல்ஸ் வரும். ஸோ அப்படியே வந்தோம்னா ஒரு ஷோல்டர் லைன் இருக்குது பாருங்கள். இதில் நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ஷோல்டர் லைன் இருக்குது இந்த வென்யூவில். ஸோ இது வந்து பின்னாடி டெயில் லேம்ப்லேருந்து ஃப்ரண்ட்டு ஃபெண்டர் அதாவது ஃப்ரண்ட்டு இண்டிகேட்டர் போர்ஷன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஷோல்டர் லைன் ஒன்று போல்டான ஷோல்டர் லைன் பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா பெரிய ஹுண்டாய் பேட்ஜிங்கு, அது கீழே வென்யூ அப்படின்ற ஒரு நல்ல பேட்ஜிங் இருக்குது. SX ட்ரிம்மு டர்போ வேரியண்ட்னால டர்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இண்டிகேட்டர் மட்டும் ஹாலோஜன் பல்பு. ஸோ இதனோட ரிவர்ஸ் லைட் வந்து பம்பரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, ரியர் வியூ கேமரா வந்துடுது. அண்ட் ரியர் கிளாஸில் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரிப்ட் ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. அது போக ஒரு டீசென்ட் சைஸ்டு சன் ரூஃப் வந்துடுது. ஸோ பூட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பூட்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 லிட்டர்ஸ் வந்துடும். ஸோ பூட் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டெப்னி வீல் பார்த்தோம் அப்படின்னா ரிம் தான் கொடுத்துருக்குறாங்க 15 இன்ச்சு. ஸோ 15 இன்ச்சு ரிம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்சல் ட்ரே ஒன்று வந்துடுது. ஸோ இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள், ஆட்டோமேட்டிக் வண்டி, DCT வெஹிக்கிள். ஸோ இதனுடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸில் பார்த்தோம்னா LEDக்கான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு வாக் அரவுண்ட் கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பானட் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹெவியான பானட் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டர் சைடில் தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டியினுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் 998cc கொண்ட பர் சிலிண்டருக்கு 4 வால்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 118 bhp 172 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து இட் இஸ் மேட்டட் டு 6 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸு. அண்ட் பானட்னுடைய இன்டீரியரில் எந்த விதமான இன்சுலேஷன் எதுவும் இல்லை. அண்ட் இது ஒரு நல்ல ரிஃபைன்ட் இன்ஜின் அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு இன்சுலேஷன் தேவைப்படாது. ஸோ அவுட் சைடு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டிரைவர் சைட் டோர் பேட் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் கலரில் அந்த டோர் லீவர் கொடுத்துருக்குறாங்க. அது போக 4 டோர் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபார் டிரைவர் சைட் மட்டும். அண்ட் இந்த அவுட் சைடு ORVMஸ்க்கான எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு 1 லிட்டர் பாட்டில், ஒரு மேக்சின் ஹோல்டரு, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டனு அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் செக் ஒன்று நடக்குது. அண்ட் ஃபுல் ஸ்வைப் அப்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது போக அதுக்கான ஒரு மேனுவல் பட்டன்ஸும் கீழே கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2 ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேஷ்போர்டில் ஆஸ் யூஷுவல் 4 AC வென்ட்ஸ் வந்துடுது. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அதுக்கான 3 ரோலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் சென்டர் ரோலர்லேயே நமக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்குறது ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது போக 2 USB போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சென்டர் கன்சோலில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு கப் ஹோல்டர் வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் இடத்த பிடிச்சிடுது.
மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அண்ட் ஸ்டேரிங்கில் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங்கினுடைய லெஃப்ட் சைடில் இந்த மல்டிமீடியா ஸ்க்ரீனுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங்கினுடைய ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா கிரெட்டாவில் பார்த்துருப்போம் நம்ம. அதே ஸ்டேரிங் தான். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பேசஞ்சர் ஃபோன் கீன் ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் க்ளோ பாக்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் அது கூல்டு க்ளோ பாக்ஸ் தான். அண்ட் பேசஞ்சர் சைட் டோர் பேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ பவர் விண்டோஸ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோ டிம்மிங் கிடையாது, மேனுவல் டிம்மிங் தான். அண்ட் அதில் அந்த SOS பட்டனு அப்புறம் அந்த ப்ளூ லிங்க்கான பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் வருது. ஒரு 33 கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் பண்ணிக்கலாம். கார் ஆன் பண்ணுறது, ஏசி ஆன் பண்ணுறது, டோர்ஸ் அன்லாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 33 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது போக மேலே பார்த்தோன்னா 2 ஸ்பாட்லைட் மாதிரியான இன்டீரியர் லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் முக்கியமான ஃபீச்சரான சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. பெரிய சன்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே ஒரு டீசெண்டான சைஸ் சன்ரூஃப் தான் இது. பட் இந்த காம்பேக்ட் SUVக்கு ஒரு சன்ரூஃப் இருக்குது பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு ஏரி ஃபீல் எப்போவுமே கொடுக்கும். சரி, சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த சன் வைசரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசஞ்சர் சன் வைசரில் மட்டும் ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட் கொடுக்கல. இந்த டிரைவர் சன் வைசரில் மிரர் கூட கொடுக்கல, ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவும் சொல்கிறது போல் இப்போ டோல்ஸுக்கு நம்ம ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், அந்த டிக்கெட் ஹோல்டர் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஸ்டேரிங்கினுடைய ரைட் சைடில் இருக்கிற ஸ்டாக் வந்து ஆஸ் யூஷுவல் ஹெட்லைட்ஸ்க்கானது. ஸ்டேரிங்கினுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வைப்பர்ஸ்க்கான ஸ்டாக்கு. ஸோ சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கீழே கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. பெரிய ஐட்டம்ஸ் எதுவும் வைக்க முடியாது, ஃபோன் கீன் வச்சுக்கலாம். அண்ட் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய சீட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு டீசென்ட்லி சைஸ்டு சீட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரியர் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் கொஞ்சம் டைட் ஃபிட்டாக இருக்கும், 2 பேர் நல்ல லக்ஸரியஸாக உட்காரலாம். அண்ட் ரியர் சீட்னுடைய ஹெட்ரூமுக்கு மேலே ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சன்ரூஃப் வரதுனால கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணி ஹெட்ரூம்க்கான ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ரியர் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரியர் டோருக்கான டோர் பேடில் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ப்ரொவிஷன். 4 டோர்லையுமே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வைக்கலாம். அண்ட் அந்த பார்சல் ட்ரே ஒன்று வந்துடுது. அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 AC வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதுசாக வர வென்யூவில் 2 C டைப் USB கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் புதுசாக வர வென்யூவில் அந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஸ்கூப்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. அண்ட் ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா ரிப்டு ரூஃப் கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு ரிஜிடிட்டிக்காக. சரி வாங்க நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இன்ஜினுடைய நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் நமக்கு ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, Hyundai Venue SX டர்போ பெட்ரோல் GDI ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து வேறு என்ன வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் பார்க்குறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பபாய்.